அரசியல்வாதியின் பேரில் அயோக்கியர்கள் களமிறங்கிவிட்டார்கள். தமிழகத்தை ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஆளும் பாஜகவை எதிர்த்து போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. மதிமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. திராவிடர் கழகம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகளும் கூட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மத ரீதியிலான சில கட்சிகள் கூட போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் ஏன் திடுமென போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள்? இன்னும் 10-11 மாதங்களில் தமிழக சட்டமன்றத்திற்கான 2026க்கான தேர்தல் வர இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் இன்னும் 4-5 மாதங்களில் வந்துவிடும். வந்த பின்பு இவர்கள் ஏதேனும் பேசினால், இவ்வளவு நாளாக சும்மா இருந்துட்டு வாயை பொத்திக்கிட்டு இப்போ ஏன் பேசுகிறேன்னு மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்கங்கிற ஒரு காரணத்திற்காக இப்பொழுதே மத்தியில் ஆளும் பாஜகவை எதிர்த்து இவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள், போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இவர்களுடைய போராட்டமும் கூக்குரலும் மக்களிடம் செல்லுபடியாகாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அரசியல்வாதியின் பேரில் அயோக்கியர்கள் இனி ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்பது மட்டும் உண்மை. வரும் காலங்களில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 236 தொகுதிகளிலும் வென்று மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்பை தமிழகத்தில் உருவாக்கும் ஜனநாயக ரீதியிலான ஆட்சி மாற்றம் என்பது நடந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும்.